நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட 23வது தவணை தொகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட 23வது தவணைக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, யாருக்கெல்லாம் வங்கி கணக்கில் பணம் சேர்ந்துருக்கு, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பணம் சேரலை அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த கவர்மெண்ட் அப்டேட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்க. பிஎம் கிசான் திட்டத்தோட 23வது தவணை தொகை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தி. 2000 ரூபாய் எப்போ கிடைக்கும். ஸோ இந்த 2000 ரூபாய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா முதல் தொகை இந்த வருடத்திற்குள்ள நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி முதல் தொகை அப்படின்றது நான் வாங்கவே இல்லைங்க, என் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கப்புறமாக இரண்டாவது, அதாவது இந்த வருடத்திற்கான 2வது தொகை எப்போ வரும் அப்படின்றதையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்காக 2026ஆம் ஆண்டுக்கான முதல் தவணை தொகை பிப்ரவரி 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருடைய விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டாங்க. ஒருவேளை அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கல, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறல, அந்த 2000 ரூபாய் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த இகேஒய்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கான 2வது தவணை தொகை ஏறும். என்ன அந்த இகேஒய்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய நில ஆவணங்கள், ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, பேன் கார்டு, இவை அனைத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அரசு சேவை மையங்களில் போயிட்டு மறுபடி இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் எல்லாத்தையுமே புதுசாக அப்டேட் பண்ணணும். புதுசாக டவுன்லோட் பண்ணி புதுசாக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் ஆகிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிமேட்டுக்கு வரக்கூடிய தொகையெல்லாம் வரும். ஏற்கனவே எனக்கு முதல் தொகை வந்துச்சு, இந்த 2வது தொகை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மே மாதம், வருகின்ற மே அல்லது ஜூன் மாதங்களில் உங்களுக்கு 2வது தவணை தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் இந்த ஒரு பணத்தை விடுவிக்க போகிறாங்க அப்படின்றது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. முதல் தொகை உங்களுக்கு எப்படி வந்ததோ அவங்க எல்லோருக்குமே 2வது தொகை எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேரும். இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.